வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். திருப்பத்தூரில் 5வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். திருப்பத்தூர் 5வது முறையாக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மீண்டும் அமைச்சர் ஆவார் என்பது திண்ணம். மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக களமிறங்கியுள்ளார். அமைச்சர் பெரிய கருப்பன் போட்டியிடும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். பெரிய கருப்பன் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இவருக்கு லோட்டஸ் குழுமம் சார்பாக திருப்பத்தூர் சண்முகம் மற்றும் புகைப்பட கலைஞர் மலையாண்டி இருவரும் வாழ்த்து தெரிவித்தனர். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய திருப்பத்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்ற பெரிய கருப்பன் ஆகிய எனது அன்பான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எனக்கு நீங்கள் பேராதரவு தந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் நல்லாட்சியை நடத்தி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு தொடர்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதி உங்களுடைய மேலான ஆதரவை உதயசூரியன் சின்னத்திலே தந்து என்னை 5வது முறையும் இத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்றும் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதிக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் தனிநபர்களுக்கு தேவையான தேவைகளையும் என்னுடைய கவனத்திற்கு வந்ததை நான் நிறைவாக செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் கூட நாங்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பகுதிகளுக்கும் வாக்கு சேகரிக்கின்ற ஆதரவு திரட்டுகின்ற அந்த பணியில் செல்லுகின்ற பொழுது எதிர்காலத்தில் மக்களுடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டறிந்து அவற்றை தொகுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பீர்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த அரசு மீண்டும் அமையும். தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற அந்த இலக்கணங்களுக்கு ஏற்றவாறு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தொடர திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்து அதன் மூலமாக நான் இப்பொழுது கேட்டு அறிந்திருக்கின்ற அனைத்து பகுதிகளுடைய தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என்ற உறுதியை மீண்டும் ஒரு முறை உறுதி கூறுகிறேன். முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு லோட்டஸ் குழுமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.